நான் இருக்கேன், அடியன் இருக்கேன், ஸ்ரீராமன்னு பேர் அடியனுக்கு. நான் சம்ஸ்கிருதத்துல அடியனுடைய பேரை எழுதும்போது எப்படி எழுதுவேன்? ஸ்ரீராமஹா அப்படின்னு. ஸ்ரீராமஹா. ஸ்ரீராமஹா அப்படின்னா என்ன? ஸ்ரீராமன் ஸ்ரீலிங்கம். எழுதிட்டு ரெண்டு டாட் அந்த விசர்காவை நான் போடுறேன். சரியா? அப்ப என்ன ஆறுது? ஸ்ரீராமஹான்னு ஆறுது. ஓகேவா? இப்ப இந்த ஸ்ரீராமஹான்றது ரெண்டு விசர்க்கத்தோட முடியறதா இல்லையா? நீங்க பொதுவா என்னது பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும், விசர்க்கத்தோட ஒரு வார்த்தை முடிந்தால் அந்த வார்த்தை ஆண் பால். இதுதான் ரொம்ப காமனா நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். சரியா? சரி, ஒரு 10 வார்த்தை நான் சொல்றேன். ராமஹா, லக்ஷ்மணஹா, மாதவஹா, கோவிந்தஹா, விஷ்ணுஹு, மதுசூதனஹா, திரிவிக்ரமஹா. இது எல்லாம் பாருங்க எப்படி முடியுது? ஆஹா 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 ஆஹான்னு முடியறதா இல்லையா? இது எல்லாம் மேஸ்குலின் ஜெண்டர் வேர்ட்ஸ். இந்த மேஸ்குலின் ஜெண்டர் வேர்ட்ஸ்க்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேர் வச்சிருக்கா? புல்லிங்க பதம். புல்லிங்க பதம். சரியா? இவர்களா புல்லிங்கம்னு பேர். சரியா? மேஸ்குலின் ஜெண்டர். அடுத்தது ரெண்டாவது வரும். அடியனுடைய ஆத்துல 3 பொம்மநாட்டிகள் இருக்கா. அடியனுடைய தர்மபத்னி வித்யா அப்படின்னு இருக்கா. அடியனுடைய அம்மா விஜயலட்சுமி இருக்கா. அடியனுடைய புத்திரி அக்ஷயா. அப்போ வித்யா, கவனிக்கணும், வித்யா, விஜயலட்சுமி, அக்ஷயா. அப்போ தீர்க்கமான ஸ்வரத்தோட ஒரு வார்த்தை முடியறதுன்னு வச்சுக்கோங்களேன். தீர்க்கஸ்வரம்னு பேர். கிரஸ்வஸ்வரம்ன்றது அ, இ, உ. தீர்க்கஸ்வரம்ன்றது ஆ, இ, உ இதெல்லாம். சரியா? அப்போ இந்த தீர்க்கஸ்வரத்துல முடியக்கூடிய வார்த்தைகள் ஆன்னு முடிஞ்சாலோ, ஈன்னு முடிஞ்சாலோ, ஊன்னு முடிஞ்சாலோ இந்த வார்த்தைகள் எந்த டிபார்ட்மெண்ட்ல போகும்? ஸ்திரீலிங்கான. ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம்னா என்னது? பெண் பால். சரியா? ஓகேவா? சரி, அடுத்தது என்னுடைய ஆத்துலயே பின்னாடி ஒரு பூச்செடி வச்சிருக்கேன். அந்த பூச்செடியில டெய்லி பூ பூக்கிறது. நான் போயிட்டு பாக்குறேன். புஷ்பம் அப்படின்னு அதுக்கு பேரு. என்ன பேரு? புஷ்பம். சரியா? அடியனுடைய பர்சு ஒண்ணு, அந்த பர்சு தந்தீங்கன்னா நிறைய காசு எல்லாம் இருக்கும். அதுக்கு பேரு தனம். சரியா? இப்போ புஷ்பம். கரெக்ட். புஷ்பம், தனம். அடியன் இப்ப ட்ரெஸ் போட்டு இருக்கேன், இதுக்கு பேர் வஸ்திரம்னு பேர். அப்போ புஷ்பம், வஸ்திரம், தனம். அடியனுக்கு கண்ணு இருக்கு. இந்த கண்ணுக்கு பேரு நயனம்னு பேரு, லோச்சனம்னு பேரு, நேத்திரம்னு பேரு. அப்போ நேத்திரம், லோச்சனம், நயனம், ஹிருதயம் சொல்லிட்டே போலாம். இது மாதிரி இம் 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 இம்னு முடியக்கூடியது எல்லாம் நபும்சகலிங்கம்னு பேர். இங்கிலீஷ்ல என்ன பேர் நபும்சகலிங்கத்துக்கு? நியூட்டர் ஜெண்டர். சரியா? சரி, இங்கிலீஷ்ல நியூட்டர் ஜெண்டர். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பலவின் பால். அதுக்கப்புறம் சில புத்தகங்கள் அடியன் வாசிருக்கேன். அடியன் வந்து தமிழ் ஞானம் நிறைய இல்லை, நீங்க வந்து எதுவும் தப்பா இருக்கு ஒருவேளை தப்பா சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணலாம். ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது என்னது அப்படின்னா நியூட்டர் ஜெண்டரை குறிக்கக்கூடியது. நியூட்டர் ஜெண்டர் அப்படின்றது வந்து நபும்சகலிங்கம்னு சம்ஸ்கிருதத்துல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 தான். புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். புல்லிங்கம் மேஸ்குலின் ஜெண்டர், ஸ்திரீலிங்கம் ஃபெமனைன் ஜெண்டர், நபும்சகலிங்கம் நியூட்டர் ஜெண்டர். இந்த வார்த்தை புல்லிங்கம் தான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாக்குறீங்கோ, ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்கு. விசர்க்கம் பக்கத்துல இருக்கு. அப்ப பாக்குறீங்க, கம்பேர் பண்றீங்க. விசர்க்கம் இருக்கு சுவாமி, அப்ப இது என்னது? புல்லிங்கம். சரியா? சரி, பாக்குறீங்க, இப்ப இங்கேயே நிறைய பேர் இருக்கா. நித்யா, வர்ஷினி, இல்லையா? இப்ப பாருங்க, மீனாட்சி, மீனா, தென் வந்து சாந்தி. எல்லா வார்த்தையும் எப்படி முடியுது? ஆ, ஈ அப்படின்னு முடியுது. இல்லையா? அது மாதிரி தீர்க்கமா இருந்தா அந்த வார்த்தைகளை எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துருங்கோ? ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். ஒரு வித்தியாபனம். மாமா ஒரே நிமிஷம் மாமா, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப வந்து நம்ம தமிழ்ல வந்து எல்லாமே குறியில தானே சொல்றோம். இப்ப நித்யா, இது என்ன சொன்னா விஜயலட்சுமி அப்படி சொன்னீங்கல்ல, அப்ப நம்ம குறியில தான் போடுறோம். ஆனா சான்ஸ்கிரிட்ல மட்டும் அது நெடில்ல தான் தீர்க்கஸ்வரம் தான் வருமா? ஆமா ஆமா, சரியா? எப்பயுமே. ஓகேவா? தீர்க்கஸ்வரங்கள் தான் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. சரியா?
ஸ்திரீலிங்க பதங்கள் எல்லாமே வந்து தீர்க்கமா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம்லாம் வாசிச்சீங்கன்னா, சில ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிச்சீங்கன்னா, லக்ஷ்மி பத்மா லயா பத்மா கமலா ஸ்ரீ ஹரிப்ரியா, ஆமாவா? எல்லாமே எப்படி இருக்கு? லக்ஷ்மி பத்மா லயா பத்மா கமலா ஸ்ரீ ஹரிப்ரியா, ஆமாவா? புரியுதா? இப்போ ஸ்ரீலிங்க வார்த்தைகள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நீங்க இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆ இ ஊ இது எல்லாம் என்னது? ஸ்திரீலிங்க பதங்கள். அப்போ வார்த்தை எதுல முடியறதுன்றதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து தமிழ்ல வந்து வதூன்னு ஒரு வேர்டு இருக்கு. வதூனா யாரு? வதுன்னா பெண். பெண். சரியா? மணப்பெண். மணப்பெண்ணுக்கு வந்து வதூன்னு பேர். சரியா? நம்ம வந்து வாரணமாயிரம்ல சேவிக்கிறோமே, ஆண்டாள் எழுதுறாள், நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தருக்கு கோளரி மாதவன் கோவிந்த நென்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழி நான். வாசிக்கிறோமா இல்லையா? அதுல நாளை வதுவைன்னு அவ எடுக்கிறாளே, அப்ப வதுன்ற சப்தம் என்னது? ஸ்திரீலிங்கம், மணப்பெண். சரியா? மணப்பெண். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, விசர்க்கத்துல முடிஞ்சா மேஸ்குலின் ஜெண்டர் புல்லிங்கம், ஆ ஈ ஊ அப்படின்னு முடிஞ்சதுன்னா ஸ்திரீலிங்கம் ஃபெமினின் ஜெண்டர். மூணாவது இம் 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 இம்னு முடியுது, அது என்னது? நபும்சகலிங்கம், நியூட்ரல் ஜெண்டர். ஓகேவா? இதுல என்ன நம்ம அடிஷனலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம்னா, இங்க மேஸ்குலின் ஜெண்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மேஸ்குலின் ஜெண்டர்ல ஆண் பால்ல ஆண்கள் மட்டும்தான் வருவாளான்னா கிடையாது. விருக்ஷகான்னு பேரு. எதுக்கு விருக்ஷகான்னு பேரு? மரத்துக்கு பேர். மரத்துக்கு பேர் என்னது? விருக்ஷகா. அந்த மரம் எதுல வரும்? இப்ப 3 இருக்கு, புல்லிங்கா ஸ்திரீலிங்கா நபும்சகலிங்கான்னு 3 இருக்கு. இப்ப நான் விருக்ஷகான்னு ஒரு வேர்டு சொல்றேன், அது எங்க வரும்? செடி. விருக்ஷம்னா மரம், விருக்ஷகானா மரம். அந்த மரம் எங்க, இந்த 3 எதுல போயிட்டு உட்கார முடியும்? தலை புல்லிங்கதான் உட்கார முடியும். சரியா? நம்ம என்ன நினைச்சு கூடாது, அப்ப அது ஆண் மரமா, அது மாதிரி நினைச்சுக்காதீங்க. புரியுதா? ஓகேவா? அது பொதுவான வார்த்தைகளுக்கும் அங்க வார்த்தை உண்டு, கொடுத்திருப்பேன். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது பாரு, பர்வதஹா. பர்வதஹானா யாரு? மலை. மலை. பர்வதஹானா என்னது? மலை. இப்ப மலை எதுல வந்து உட்கார்ந்துன்ற? மேல் புல்லிங்கம், மேஸ்குலின் ஜெண்டர். மேஸ்குலின் ஜெண்டர். சரியா? சரி, பிடாலஹா. பிடாலஹா. பிடாலஹானா என்னது? பூனை. பூனை. பிடாலஹானா என்னது? பூனை. பூனை எதுல வந்து உட்கார்ந்துன்றது? இங்க வந்து உட்கார்ந்துன்றது மேஸ்குலின் ஜெண்டர்ல. சவுண்ட் ஆஃப் ஆஹா அப்படின்னு முடிஞ்ச சவுண்ட் தான் முக்கியம். ஆமா, அது முக்கியம். அதை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். சரியா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த பிளாக் போர்டு இருக்கு. சரியா? இந்த பிளாக் போர்டுக்கு என்ன பேரு? கிருஷ்ண பலகம்னு பேர். கிருஷ்ண பலகம். இப்ப கிருஷ்ண பலகம்னு நான் சொல்லிட்டேனே, இது எங்க வந்து உட்கார்ந்து? நபும்சகலிங்கத்துல வந்து உட்கார்ந்து. சரியா? கிருஷ்ண பலகம் நபும்சகலிங்கத்துல வந்து உட்கார்ந்து. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இது வந்து டம்ளர். இப்பதான் என்னுடைய தர்மபத்னி வந்து காஃபி கொடுத்தா, உங்களுக்கு தெரியாம நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டம்ளர். சரியா? இந்த டம்ளருக்கு என்ன பேரு? சஷகஹா. என்னது? சஷகஹான்னு பேரு. சரியா? சஷகஹான்ற டம்ளர் எந்த லிங்கத்துல வந்து உட்கார்ந்து? புல்லிங்கத்துல வந்து உட்கார்ந்து. நம்ம என்ன நினைக்கூடாது, என்ன சுவாமி இது ஒரே குழப்பறதே, நீர் என்னடனா ஸ்ரீராமஹான்னு சொல்லி அதையும் புல்லிங்கம்னு சொல்றாரு, அங்க ஒரு மரத்தை காமிச்சு விருட்சகான்னு சொல்லி அதையும் புல்லிங்கம்னு சொல்றார், அங்க ஒரு மலையை காமிச்சு பர்வத்தம்னு சொல்லி அதையும் புல்லிங்கம்னு சொல்றார், இங்க ஒரு இதை காமிச்சுட்டு கிளாஸை காமிச்சுட்டு இந்த கிளாஸை வந்து புல்லிங்கம்னு சொல்றாரு. புரிஞ்சுக்க முடியலையே. இதுதான் இருக்கும். சரியா? நீங்க அந்த வார்த்தையினுடைய இதை வச்சுக்கிறத விட்டுட்டு அந்த சப்தத்துக்கு அதிகமான பிராமான்யத்தை கொடுக்கணும். கிளியர்தா? ஓகேவா?
சப்தத்தை வச்சுதான் எல்லாமே, அதை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து சொல்லிட்டே வரோம். லக்ஷ்மி, பத்மா, லயா, பத்மான்னு சொன்னோம். இங்க வந்து வர்ஷினிமா, நித்யாமா, மீனாட்சிமா, மீனாமா, எல்லாருடைய பேர் சொல்லிட்டே வந்துட்டே இருந்தோம். சரி, இப்போ வந்து லதான்னு ஒரு வேர்டு வந்து இது வந்தது, லதான்னு வந்து. லதானா என்ன? creeper. கிரீப்பர், கிரீப்பை, கொடி, கொடி. அப்போ கொடி எங்கேருந்து சுவாமி ஃபெமினின் ஜெண்டர்ல வந்தது கேட்க முடியுமா? ம். அவ பெரியவா கொடுத்துருக்கா, அதுக்கு அந்த பேரை கொடுத்துருக்கா, லதான்னு கொடுத்துருக்கா. லதான்னு அந்த ஆகாரத்துல முடிஞ்சதுனால ஆ அப்படின்னு அந்த அந்தம் இருக்கு. அந்தம்னா முடிவு. அந்த வார்த்தையினுடைய முடிவு ஆகார அந்தமா இருக்கிறதுனால அது எதுல வந்துருது? ஃபெமினின் ஜெண்டர்ல வந்துருது. அது ஸ்திரீலிங்கத்துல வந்துருது. புரியுறதா இல்லையா? சரி, இப்ப வந்து புஷ்பம் நம்ம பார்த்தோம். புஷ்பம் என்னது? ஃபிளார். அந்த அந்த பூவை வளர்க்கக்கூடிய, செடியை வளர்க்கக்கூடிய தொட்டிக்கு என்ன தெரியுமா பேரு? புஷ்ப வாட்டிகான்னு பேரு. என்ன பேரு? புஷ்ப வாட்டிகா. இப்ப புஷ்பம்னு இருக்கும்போது அது நபும்சகலிங்கம். ம். புஷ்ப வாட்டிகான்னு மாறும்போது அது என்ன எங்க வந்துருது? ஃபெமினின். ஃபெமினின் ஜெண்டர்ல வந்துருது. சரி, சரஸ்வதி தேவி கையில வீணைய உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தா. அந்த வீணைக்கு என்ன பேரு? வீணா. வீணா. வீணான்னு பேர். சரியா? அந்த வீணான்ற வேர்டு என்ன லிங்கம்? ஸ்ரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கம். புரியுறதா? ஓகேவா? சரி, அடுத்தது ஏனக்கா, ஏனக்கான்னு அடியே ஏனக்கா, டீர் ஏனக்கான்னு வருது இல்லையா? மேனகாவா? ஏனக்கா, ஏனக்கா. ஏனக்கா, டீர். ஏனக்கா அது வந்து இது வராது அதுல. எது? ஏனக்கான்னு டீர்னு வருது இல்லையா? டீர், டீர். கரடியா? இல்ல, மான், மான். டீர். ஓகே, ஓகே. அது எது ஏனக்கான்னு? அதாவது வந்து மிருகஹா, மிருகஹா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. மிருகஹா அப்படின்றது வந்து, மிருகஹான்றது வந்து மேல் டீர், ஆண் ஆண். சரியா? ஃபீமேல் டீருக்கு வந்து மிருகி அப்படின்னு பேர். ஓகே, ஓகே, ஃபைன், தேங்க்ஸ். மிருகா அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த சப்தத்தினுடைய முடிவை வச்சுதான் எல்லாமே. சப்தம் என்ன என்ன உச்சரிப்புல முடியறதுன்றத வச்சுதான். சரியா? சரி, இப்போ இம்னு முடியக்கூடிய வார்த்தைகள் புஷ்பம், தனம், வனம், பலம், நயனம், லோச்சனம், நேத்திரம், இது மாதிரி இம்னு முடியக்கூடிய வார்த்தைகள் நபும்சகலிங்கம்னு எடுத்துக்கணும். சரியா? நபும்சகலிங்கம் என்னது? நியூட்டர் ஜெண்டர். ஓகேவா? இது ஒன்னும் நிறைய நம்ம வாசிப்போம். இப்ப நான் மேலோட்டமா சாதாரணமா சொல்றேன். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாத விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பால்னா ஆண்கள் மட்டும்தான், ஆண் மிருகங்கள் மட்டும்தான், அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. விசர்க்கத்தோட முடிஞ்சாவே ஆண் பால் தான், அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? ஆ ஈ ஊன்னு முடிஞ்சாவே பெண் பால் தான். இம்முன்னு முடிஞ்சாவே அது நபும்சகலிங்கம் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சு. சரி, வேற யாருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப வரைக்கும் சொன்னதுல இல்ல இல்ல நீங்க சொன்னீங்கோ, மனசுல வாங்கினோம், ஆனா சரியா புரியல, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல, கிளியரா புரியுது. ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. கேட்கலாம். ஐயன், இப்போ கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்றா இல்லையா மரம்? ஆமா, அத கல்ப விருட்சா அப்படின்னு சொல்லலாம். கல்ப விருட்சா தான் அதனுடைய பேரே. அதாவது நம்ம தமிழ்ல சேவிக்கும் போது சொல்லும் போது கல்ப விருட்சம்னு சொல்லிடுறோம். சரியா? சம்ஸ்கிருதத்துல அதுக்கு 2 பேர் உண்டு. என்ன பேரு? கல்ப விருட்சா, இது ஒரு பேர். 2வது பேரு கல்ப தருகு. சரியா? அப்ப தருகுன்னு சொன்னாலும் விருட்சகான்னு சொன்னாலும் கடைசியில விசர்க்கத்தோட முடியறதுனால இவா 2 வார்த்தையுமே என்ன வார்த்தை தான்? மேஸ்குலின், புல்லிங்கம் தான். அப்போ கல்ப விருட்சா, கல்ப தருகு. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ராமானுஜம் சுவாமி வந்து சொல்றீங்கோ, ஏதோ சொல்றீங்கோ, ஆனா நீங்க மியூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அடி எனக்கு கேட்கல. இதுல ரெட் கலர்ல ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிருந்தா பேசலாம். கல்ப தாருவா கல்ப தருகுவா? கல்ப அது பாருங்க, கல்ப தருகு முதல்
தருகு தருகு அப்படின்னா மரம், மரம் மரம் தருகு அப்படின்னா மரம், கல்பத்தருகு அப்படின்னா கற்பக விருட்சம்னு பேர். சரியா? ரைட் சரியா? ரைட். சரி, வேற யாராவது ஏதோ டவுட் கேட்டீங்க நடுவுல? அடியே நான் தான். ஆ அடியே நம்மளோட நாமதேயம் அச்சுதன் பட்டகன் இருக்கு. அச்சுதனாக பட்டக அப்படி வருமா? அது ஒரு அதாவது உங்களுடைய பேரை நீங்க எழுதும் போது அச்சுத பட்டஹா அவர்தான். சரியா? அச்சுத பட்டக. ஆமா, நீங்க வந்து அச்சுதன் பட்டர் அப்படின்னு தான் உங்களுடைய பேர் அப்படின்னா அச்சுத அந்த இன்னு மட்டும் போயிடும். சரியா? அச்சுதன்னு நிக்கும், அச்சுதன்னு நிக்கும். கூட அந்த பட்டர் அந்த இறை எடுத்துருவீங்க, பட்டஹா. சரியா? ஓகே 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 ஓகே. சரி, வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி.